ஷேக் விஸ்டோ பிரம்மா கணக்கு நீதி அரசர் போடுதாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஜனநாயகம்னு சொல்லி கொடியை தூக்கி முதல் பதிஞ்சு வச்சுருப்பான். அது என்னன்னு கேளப்பா. அரசியல்வாதி கொடியை தூக்கி நீதிமன்றத்திலே பதிவு இருக்குது ஜனநாயகம்னு சொல்லி. அந்த கேள்வி இப்போ கேட்கார். எனக்கு அந்த பதில் வந்து ஆகணும். உள்ளே இருக்க தெரியும், இருந்தால் நான் கேள்வி கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் நீதி அரசர். நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. முக்கால் சத்தியம். உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கையெழுத்து இன்னைக்கு இவர் போட்டார். ஜனநாயகம்னு சொல்லி என்னன்னு கேட்கார். நான் பூமியை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல. பூமியில் உள்ள கணக்கு எல்லாமே நான் வச்சுருக்கேன். கணக்கை நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். ஒருத்தனை கூட விட மாட்டேன். அதுக்கு தான் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, வெளிநாடு உள்நாடு குடும்பியை பிடிச்சி போட வச்சதே நான் தான். போடுறா டைம் நான் உட்கார்ந்தவொடனே 7 செம்மத்துக்கு அப்புறம் நான் உட்கார்ந்த பிறகு சேட்டை பண்ணவன பூரா தூக்கி எங்கே அடப்பன் அது ஏற்கனவே ஏட்டில் இருக்குது. கணக்கு அது சொல்லிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோப்பா. ஜனநாயகம் சொல்லி கேள்வி எனக்கு நீதிமன்றத்தில் எனக்கு கேட்டு பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி கணக்கு போட்டார். பேப்பர் அச்சடிக்கிற பேப்பர் நிறையா வெளியே விடணும் இருக்கா கணக்கு அதையும் கேட்காரு. அந்த அச்சு அடித்து பேப்பரை விடணுமா? அந்த காகித பேப்பர் ஒரு நாட்டில் 2500 கோடி கேட்கான் தமிழ்நாட்டில். எப்படி ஒவ்வொரு இதுக்கு கேட்டு அவனுக்கு அரசியல்வாதி பூரா அந்த விவசாயம் பண்ணுறவனை பூரா பிடுங்கி எழுதி வச்சு இந்த பேப்பரை தூக்கி போட்டு எழுதி அவன் வச்சு வாழ்ந்து கொண்டே இருக்கான். குடும்பமே அப்படியே ரோராட்டுது, அப்படியே பட்டு மெத்தியில் தூங்குது. நான் 4 வீலர் 2 வீலரில் அப்படி 2 கை காலை தூக்கி போட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கான். இது என்ன கணக்குன்னு கேள்வி கேட்கார். ஜனநாயகம் உள்ள கணக்கு எனக்கு வந்தாகணும் அப்படின்ட்டார். இப்போ நீதி அரசர் கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம். புரியுதாப்பா? ஜனநாயகம்னா ஜனத்தினுடைய கணக்கு பெரிய போய் கிடக்கா. விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. விவசாயத்தில் நான் பில்டிங் போட கொடுக்கல, மில்லு தொழிற்சாலை 2ஆம் நம்பருக்கு நான் கொடுக்கல. உணவு எப்படி கணக்கு கொடுத்துருக்கேன் பூமியில். அந்த உணவை 10 மடங்காக திரிச்சு பில்டிங்கு அதை போட இதை போட மில்லு தொழிற்சாலை கட்டுறது நான் கொடுக்கலன்ட்டார். எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா நான் அடைச்சி தூக்கி எங்கே கொண்டு போகிறேன்னு தெரியாதுன்ட்டார். ஆதார கார்டு, ரேஷன் எல்லாம் கையெழுத்து போட்டுக்க பூரா உள்ளே மாட்டுவான். எல்லாவனும் மாட்டுவான். அதான் ஜனநாயகம் சொல்லி கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம். அந்த பேப்பர் அடித்து விடுத பேப்பர் ஒவ்வொரு நாட்டுக்கும் இத்தனாயிரம் கோடி டெல்லியில் கேட்கான். அது நீதிமன்றத்தில் அந்த கேள்வி கேளப்பா. முக்கால் சத்தியம்.